சன்மார்க்க சங்க அறக்கட்டளை எனும் இந்த மகா சித்தர் பீடத்தில் இன்று அனுஷ நட்சத்திரம் மகான் பற்றற்ற ஞானி அமர்ந்த இடத்திலே இந்த அண்டசராசரம் பூராயும் கண்டறியக்கூடிய மகான். நாம் கதையில தான் கேட்போம் திரிகாலம் உணர்ந்தவர்கள் என்று. ஆனால் எத்தனை பிறகு எடுத்து பாவம் செய்திருந்தாலும் கூட நாங்கள் செய்த புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு மகானை நேரிலே கண்டு அவருக்கு தொண்டு செய்து அவருக்கு உணவு சமைச்சு போட்டு அவரு கையால் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு கையால் வாயில் ஊட்டி விட்டு இப்படிலாம் எங்களை வளர்த்த நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைத்து அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த கலியுகத்திலே யார் போனாலும் சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. இந்த அண்டசராசரம் பூரா தெரியுது, பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. இப்படியும் இந்த உடம்புல இப்படி ஒரு ஞானம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட மகான் சித்தியான நாள் இந்த அனுஷ நட்சத்திரம். இதுவரைக்கும் நாம் 7 ஆண்டு காலமாக நம்ம அனுஷ நம்ம செய்யலை. இன்றைக்கு ஐயா தர்மவான் பார்த்தசாரதி ஐயா அவர் மனுஷில் சங்கரம் வழங்கி இந்த மாதிரி அது செய்யாத இருக்குதுன்னா அதை போய் அதை செய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இந்த மாதம் முதல் ஆரம்பிக்கிறோம். இதுவும் இந்த பௌர்ணமி அமாவாசை தொடர்ந்து செய்தினவர் கூட இதுவும் தொடர்ந்து காலம் பூராமல் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் நம்ம ஆசிரம பணிக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள், ஆசிரமத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், காவல் ஆசிரமத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஆசிரமத்தில் அருட்பிரசாதமாக சாப்பிடக்கூடிய முதியோர்களும் ஏழைகளும் அனைவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று திருவருட்பிரகாச வளர்ப்பம்ம அருளை பெற்று அன்னபூரை தாயின் அருளை பெற்று இடைஞானி சங்கலிங்க சாமியுடைய அருளை பெற்று தீவினை நல்வினை எனும் மண்கையிட்டால் ஒட்டுண்டு கிடக்கும் அந்த கயிறு அருந்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லும் வாழ வேண்டும். மேலும் இந்த அனுஷத்துக்கு இன்றைக்கு முக்கியமாக அன்னதானம் செய்யக்கூடிய அன்பர் பார்த்தசாரதி ஐயா அவர்களும் அவருடைய குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் ஆள்போல் தழைத்து அருள்போல் வேறொன்று மூங்கில் போல் கிடைத்து முல்லை போல் மனம் படைத்து வாழை போல் புதிர் கொண்டு வளமுடன் வாழ்வதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் சங்கரலிங்க சுவாமி அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சங்கரலிங்கா.